In this video, we will be seeing the basic statistics calculator. So, statistical measures பார்த்தோம்னா sum of numbers கண்டுபிடிக்கிறது, total number of numbers in a list. Okay, what are all the length of the list? Okay, count ன்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு ஒரு லிஸ்ட்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸோட சம் என்ன, அந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் ஹையர் லைக் போகிறப்போ வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பர்சன்டைல். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ். பட் இந்த ப்ரோக்ராம்ல, இந்த ஸ்கிராச் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போகிறது கவுண்ட். ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்ல வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் வாங்கிட்டு அதுல இருக்கிற நம்பர்ஸோட கவுண்ட் எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் we are going to display the sum of the numbers, மொத்த நம்பர்ஸோட சம் டிஸ்பிளே பண்ண போறோம். அண்ட் ஃபைனலி இந்த சம் அண்ட் கவுண்ட் வச்சு we are going to find out the average. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுல இருந்து உங்களால மினிமம், மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு தெரியணும். ஸோ we will start with so first is we will create a list. Okay, so make a list. So here the list name is data list. Okay, we'll have it as data. So இது வந்து நம்ம வேரியபிள் செக்ஷன்ல, ஸோ யூஸ்வலா மேக் அ வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து மேக் அ லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ we are having a display like this. Okay, so now what you're going to do is you are going to just repeatedly நம்ம டெய்லி யூஸ் பண்றப்போ அந்த லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம ரன் பண்ணும்போதும் எம்டி ஆக்கிக்கிறதுக்காக I'm going to use a block called delete all. So repeated நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது this list will get empty. So that's your first block. And then what you do is you create few variables. One is count. Okay. The other is sum. And the third one is mean. இது மூணு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ சம், கவுண்ட் அண்ட் மீன். சம் வந்து டோட்டல் அந்த வேல்யூஸோட சம்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு, இது வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ், சம் டிவைடட் பை கவுண்ட். So now you will take this set parameter to initialize the variables. Okay, so initialize பண்ணிக்கணும், ஏன்னா arithmetic operations பண்ண போறோம். So normally we have to initialize it. So count as 0க்கு initialize பண்ணிக்கிறோம். Similarly, I use this set block to initialize the sum also to 0. Even mean variable 0 ஆக்கிக்கலாம். But here நான் இந்த ரெண்டு கவுண்டரையும் மட்டும் நான் வந்து 0 ஆக்கிக்கிறேன். And then what I do is I go to the loop block, that is control block, and I take the repeat block. The repeat block, I am going to, by default, I am going to execute this 5 times. That is 5 elements. I am going to get 5 elements and I am going to do this operation. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. Okay, so இது 5 வாட்டி அது எலிமெண்ட்டை வந்து வாங்கிக்கும். ஸோ வாங்குறதுக்கு what I am going to do is ask enter the number. Okay, and wait. So now you will get an answer, right? So this answer, அவங்க என்ன நம்பர் என்டர் பண்றாங்களோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? So for which we are going to use this add. Okay, so here we are going to keep the answer. Okay, நம்ம என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அந்த ஆன்சரை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டால ஸ்டோர் பண்ண போறோம். Okay, yes, இப்போ நம்ம 5 times நம்ம வாங்கிட்டோம் நம்பரை. Now we are going to do the count operation and the sum operation. So for which again I am going to take this repeat block. So இப்போ இது வந்து எவ்வளவு வாட்டி ரிப்பீட் ஆகும்னா, இந்த டேட்டால எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த அவ்வளவு வாட்டி அது ரிப்பீட் ஆகணும். ஓகே, ஸோ வாட் எவர் இஸ் த எலிமெண்ட், ஸோ அத்தனை வாட்டி அது ரிப்பீட் ஆகணும். ஸோ ஃபார் விச் I go for finding the length. So there is a function called length. So எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகணும் இந்த லூப்னா, ஒவ்வொரு எலிமெண்ட் டேட்டால எவ்வளவு எலிமெண்ட் இருக்கோ அது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். So for which I am having a default block called as length. ஸோ இதே இது நீங்க சீல பண்ணும்போது வந்து அரே போட்டு ஒவ்வொரு வேரியபிளா எடுத்து கவுண்ட் பண்ணணும். பட் இங்க நம்மளுக்கு ஸ்கிராச்ல அது ஆல்ரெடி ஒரு ப்ரீ பில்ட் பிளாக்கா இருக்கு. அந்த பிளாக் இஸ் கால்ட் length of the list name. Okay, the list here is data.
And now we are going to make this summation and count. So for which I'm going to use this change. So this block, so here I'm going to first add it. So change sum by. So again I'm going to use this item. ஒவ்வொரு ஐட்டமா நம்ம வந்து டேட்டா லிஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஐம் ஹேவிங் அ பிளாக் கால்ட் ஐட்டம். ஸோ ஐட்டம் 1 ஆஃப் பிளாக், ஐட்டம் 2, ஐட்டம் 3. ஸோ இது கண்டினியூஸா மூவ் ஆகணுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கவுண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி கவுண்ட் இனிஷியலா 0வா இருக்கு. ஸோ கவுண்ட் +1, அப்புறம் கவுண்ட் +2, கவுண்ட் +3ன்னு ஒவ்வொரு எந்த பொசிஷன் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ டேட்டாவில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையா எடுத்து நம்ம அதை வந்து சம்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா ஐம் கோயிங் டு ஆட் திஸ் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்க போறேன், கவுண்ட் வேரியபிள் ஆப்ரேட்டர் எடுத்திருக்கேன், பிளஸ் பிளாக் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கிற கவுண்டோட ஒவ்வொரு வாட்டி நான் வந்து நம்பரை இது பண்ணும்போதும் ஐ வில் ஆட் 1 to it. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு ஐட்ரேட்டர். ஸோ திஸ் இஸ் தி ஐட்ரேட்டர் பிளாக் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதான் ஐட்ரேட்டர். So count +1, count plus அடுத்த iterationல 1 + 1 will become 2, 2 + 1 will become 3 and so on. இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டையா எடுத்து ஆட் பண்ணிக்கும். So change sum by this value. So again ஆல்ரெடி இருக்கிற சம் கூட இந்த ஐட்டம் வந்து ஆட் ஆகும், ஆல்ரெடி இருக்கிற சம் கூட அடுத்த ஐட்டம் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து திரும்பி இப்போ இந்த லூப்பை வந்து நம்ம லூப்லேயே நம்ம என்ன பண்ண போறோம்னா கவுண்ட்டையும் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ ஃபார் விச் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் பிளாக் அகேன். ஸோ சேஞ்ச் கவுண்ட் பை 1. ஸோ ஒவ்வொரு வாட்டி லூப்புக்குள்ள வரும்போதும் இந்த கவுண்ட் வேரியபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா we will be able to see the answers. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி this should be out. Yeah. ரிப்பீட் பண்ணி நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை திரும்ப ரிப்பீட் பண்றோம். ஓகே, ஸோ திஸ் ரிப்பீட் இஸ் செப்பரேட் பிளாக் அண்ட் திஸ் ரிப்பீட் இஸ் செப்பரேட் பிளாக். திஸ் ரிப்பீட் பிளாக் இஸ் டு கெட் த நம்பர்ஸ் அண்ட் ஸ்டோர் இட் இன் a list. திஸ் ரிப்பீட் பிளாக் இஸ் டு ஃபைண்ட் அவுட் தி சம் அண்ட் கவுண்ட். இப்போ இந்த சே ஹலோல வந்து நம்ம ஹலோ சொல்ல போறது இல்ல, நம்ம வந்து சம்ல இப்ப நம்ம வந்திருக்கிற வேல்யூவும் கவுண்ட்ல நம்மளுக்கு வந்திருக்கிற வேல்யூவும் நம்ம வந்து சொல்ல போறோம். டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா சம்மை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லணும். இப்போ ஜஸ்ட் சம்மும் கவுண்ட்டும் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இது கூட நம்ம முக்கியமா மீன் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார் விச் we are going to calculate the mean by setting second. Again I'm going to use the set function. So we are not going to set me count, but it should be me, and I'm going to set it to the sum. Like what is the formula is mean கண்டுபிடிக்கிறதுக்கு sum divided by count. Okay, so என்ன பண்ண போறோம், operator போய்க்க போறோம். We are going to take this block and here I'm going to place sum first. So what total elements oda total divided by count. Okay, எத்தனை elements இருந்துச்சு, so 5. So sum of all the elements divided by 5. So இதுக்கு நம்ம வந்து மீனை செட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம வந்து மீனை வந்து we have to say it. ஸோ அது நான் கொஞ்சம் அதுதான் நம்மளோட ஃபைனல் மேஜர் ஆப்ரேஷனுங்கிறதுனால what I'm going to do is I'm going to just use some join. I'm going to use the join. So the mean is equal to, okay, mean is equal to. So here I'm going to take the mean value. The mean value is here in this variable, so mean. So this will be displayed for some 2 seconds. Now I'm just going to run it. So it's actually running already. So I'll just, it is now running. So I'll give the, it's asking for the numbers. So numbers are வந்து நம்ம 1 by 1 enter பண்ணிக்கணும். So 5, 6, 4, 4, 3, 2. Okay, yeah, 5 நம்பர் கொடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா the length வந்து இங்க இது வந்து டிஃபால்ட்டா வரக்கூடியது. ஸோ இங்க வந்துட்டு this is the name of the list what you have created. These are all the number of elements in the list and count is equal to 5.
sum வந்து it is 20. எல்லாத்தையும் add பண்ணோம்னா it is coming to 20. Is it correct? 11 plus 3, 18, 20. Okay, mean is equal to 20 by 5, which is 4. Okay, so this is the answer. Got it? So shall we run it again? So if you run it again, now all the values will be actually so the mean value is displayed for some 2 seconds. Again, I have entered the same total 9, 12, 18, 20. So, okay.